மனைவிக்கு இடையில அவங்க அடிக்கடி என்ன செய்யணும், சில போட்டிகளை வச்சுக்கணும். போட்டி சில கேம் நபி அவங்க கூட வச்சுக்கிறாங்க. பாருங்க நபி அவங்க எப்படி வாழ்ந்து காட்டிக்கிறாங்க மனைவிமாரும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே அரபியிலே சொல்லி மொழிபெயர்த்தா நேர முடியும். ஒரு தடவை நானும் நபி அவர்களும் ஒரு பிரயாணத்திலே இருந்தோம் சஹாபாக்களோடு. நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். நான் அப்பொழுது இளம் வயதுடையவளாக இருந்தேன், நல்ல சக்தியுள்ளவளாக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே நாங்க 2 பேரும் ஒரு ரேஸ் வச்சு பார்ப்போமா? ஆச்சரியமான ஒரு சம்பவம். நாங்க 2 பேரும் ஒரு ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா? ஆயிஷா நாயகி சொன்னார்கள், வச்சு பார்ப்போமே. அவரே சொன்னாங்க, எனக்கு அந்த டைம்ல நான் இளம் வயதுடையவளாக இருந்தேன், நல்ல எனக்கு சக்தி இருந்தது. அந்த தைரியத்தில் நான் சொன்னேன், ஆம் யாரும் சொல்ல ஓடி பார்ப்போம். இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தகத்தமு நீங்கள் கொஞ்சம் முன்னால் சென்று விடுங்கள் என்று சஹாபாக்களை முன்னால் ஒரு தூரம் அனுப்பிவிட்டு நபி அவர்களும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்ட போட்டி வைத்தார்கள். யாரு வெற்றி பெற்றவர்? ஆயிஷா நாயகி. அவர்களே அறிவிக்கின்ற ஹதீஸ். ஆயிஷா நாயகி வெற்றி பெற்று விட்டார். பொம்புலேலுக்கு ஒரு போட்டியில வெற்றி பெற்றா செல்லவாகணும், எப்படி சந்தோஷம். அது கணவனோட ரேஸ் ஓடித்தான் பெஸ்ட் வரணும் இல்ல, பொங்கலேலோட போட்டி போட்டு பெஸ்ட் வந்தாலும் வெற்றி பெற்றாலும் அவனுக்கு சரியான சந்தோஷம். நபி அவங்க பாராட்டினாங்க. பெரிய ஓட்டக்காரியாக இந்திக்க மாட்டா, நபி அவங்க பாராட்டினாங்க. எப்படி பாராட்டி? அதே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் அதே ஹதீஸிலே, கொஞ்சம் காலம் கழிந்ததற்கு பின்னால் இன்னொரு தடவை நான் நபி அவர்களோடு ஒரு பயணத்திலே இருந்தேன். நபி அவர்கள் அப்பொழுதும் என்னை அந்த சந்தர்ப்பத்திலே நான் கொஞ்சம் கொழுத்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே இன்றைக்கும் ஒரு ரேஸ் ஓடி பார்ப்போமா? இப்ப இவரே சொல்றா, நான் அன்று வெற்றி பெற்ற அந்த உணர்விலே இன்னும் ஓடி பார்ப்போம். இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை அனுப்பிவிட்டு அங்கே ஓட்ட போட்டி நடக்குது. நபி அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். ஆயிஷா நாயகி தோத்துட்டாங்க. பொம்பளை பெண்கள் தோல்வியை தாங்க மாட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு பரீட்சைகளை எல்லாம் சித்தி அடையாவிட்டால் தூக்குத்தன், அதாவது என்ன செய்கிறார்கள், தூக்கிலிட்டு கொலை செய்து கொள்கின்றார் அதிகமானவங்க பெண்கள். ஆகவே நபி அவளுக்கு இந்த விஷயம் தெரியும். நபி அவங்களை விளங்கிட்டு இவர மனசுக்கு தோத்தது. ஆயிஷா நாயகியே சொல்றாங்க பாருங்க, அந்த அளவுக்கு நபி அவர்கள் மனைவிமாரோட எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஆயிஷா நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாயகியை பார்த்து கவலைப்பட தேவையில்லை, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரேஸ்ல அந்த ஓட்ட போட்டியில் நீங்கள் முதலிடம் பெற்றீர்கள், இந்த போட்டியிலே நான் முதலிடம் பெற்றிருக்கிறேன். ஆகவே இருவரும் சமம், யாரும் வெற்றி பெறவும் இல்லை, யாரும் தோல்வி அடையவும் இல்லை. 2 பேருக்கும் ஒரே புள்ளிகள். அந்த அடிப்படையிலே ஆயிஷா நாயகியுடைய மனதை நபி அவர்கள் அங்கே சரி செய்தார்கள். ஆகவே கணவன் மனைவி என்றால் இவைகளையும் அதுக்கு சொல்லி கண்ண இடத்துல ரேஸோட சொல்லல. உங்களை மனைவிமார கூட்டணி ரேஸ்தான் ஓடணும் இல்ல, ஏதோ எங்களுக்கு மத்தியில வீட்டுக்குள்ளேயாவது ஒரு விளையாட்டு. ஏன் இது ஏன்னு சொன்னால் சந்தோஷத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி இவற்றை பெண்கள் விரும்புகின்றார்கள். நபி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள்.